You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same think you're different than you. Hey guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கேங்காக வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கோவில் போகலான்னு சொன்னாங்க. எந்த கோவில்னா பச்சைமலை சிவன் கோவில் தான். அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போவோம். வாங்க. ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வேகமாக நடந்தால் தான் போய் சீக்கிரமாக போய் சேர முடியும். இல்லைனா வந்து 1 2 3 ஜூட் இப்போ எப்படி தான் கொஞ்சம் பைத்தியம், அதை கண்டுக்காதீங்க. முன்னாடி நண்பர்கள் போயிட்டுருக்காங்க பாருங்க, போயிட்டுருக்காங்க. இந்த லொக்கேஷனே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சைலண்ட்டாக இருக்கலாமான்னா கொஞ்சம் வண்டி தான் கட்டான்னு போய் நிற்குது. கொஞ்சம் சேரு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. முன்னாடி அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்கள போய் நம்ம இது பண்ணால் தான் எல்லாம் லொக்கேஷனுக்கு போய் இன்றைக்கி போய் சேர முடியாது. இவங்களை வச்சுட்டு ஒரு விளாக் எடுக்க கூட என்னால் முடியல. ரொம்ப வந்து ஒருத்தவங்க சை டைப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க டாக்கெட்டிவ் ஆகுறாங்க. அதை இந்த பொண்ணுலாம் வந்து அலப்புறது என்னத்த அலப்புறதா இந்த பாருங்க போயின்னு இருக்கிறாங்க. ரொம்ப அரவரமாக போயின்னு இருக்கிறாங்க. எல்லாம் எங்கள் அப்பா பார்க்க தாங்க போயின்னு இருக்கிறோம். அப்பானா யாருமா? நம்ம அப்பா சிவனப்பா தாங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம நேராக போய் இந்த லொக்கேஷனில் சொல்லணும்னா அலப்புறதான். சரி, நேராக நம்ம போய் இந்த லொக்கேஷனில் போய் நம்ம மீட் பண்ணுவோங்க. அவ்வளோதான், நடப்பயணம் ஸ்டார்ட்டு. அருவல் நல்லா இருக்கு. இது மலை மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குது, கால் வலிக்குது. ஆமாம் சீரம். ஐயோ கால் வலிக்குது. நல்லா இருக்குங்க, மலை மேலே ஏறுற மாதிரியே இருக்கு. நீங்கள் பாருங்க, மலை மேலே ஏறுற மாதிரியே இருக்குதுங்க. இதை பாருங்க, முடியல இந்த ஆயாக்கு. ரீச் டெஸ்டினேஷன். நல்லா இருக்குங்க. ஒரு மலை மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு நிறைய ஒரு டாக் சீக்கிரம்லாம் நிறைய இருக்குங்க இந்த மலைக்கு பின்னாடி. இது என்ன கோயில்? இதுக்குன்ட்டு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி செக் பண்ணி ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா ஆலயம். அதாவது இங்கே வந்து ஒரு கோயில் மட்டும் இல்லைங்க. இதான் நம்ம மலையோட என்ட்ரி ஸ்டார்டிங். ஓகேங்களா? படி இல்லை, நம்ம மலையோட என்ட்ரி ஸ்டார்டிங். இங்கே ஒரு கோயில் மட்டும் கிடையாது, சிவன் கோயில் இருக்குது. மேலே உச்சி சிவன், அதாவது மலைக்கு உச்சியில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. சிவன் இருக்கிறதே வந்து ஒரு மலை மேலே தான். இதுலேயே உச்சியில் நம்ம வந்து முருகர் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு காளியம்மன் கோயில் வந்து உச்சியில் இருக்குது. அப்படியா? ஆமாம், ஆனால் நீ தான். இங்கே மொத்தம் 2 பாதை இருக்குங்க. ஒன்று நடப்பாதை, இன்னொன்று வண்டியில் போகிறதா கூட இன்னொரு பாதை இருக்குது. இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நீ பெரிய ஆளு தான். ட்ரக்கிங் போகிறவங்களாம் வந்து சாதாரணமான விஷயம் தான். நீ அங்கே போயிடுறி. எனக்கு இங்கே வந்த மாதிரி இருக்குடி. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எல்லாரும் வந்திருப்போங்க, ஞாபகம் இருக்கிறதுனால தான். ஆனால் இது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தாங்க. நம்ம பாருங்க, தலை எங்கே வாரி என்ன பண்ணிருக்காதீங்க எனக்கு. இங்கே வந்து பாதி ட்ரக்கிங் போகிற மாதிரியும் ஒரு பாதை இருக்குங்க. ட்ரக்கிங் போகிறோம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு பாதை இப்படி போகுது. மஸ்ட் விசிட் பண்ணுங்க, நல்லா இருங்க சைலண்ட்டாக. உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷரு, காலேஜ் ப்ரெஷரு, ஸ்கூல் ப்ரெஷரு, ஸ்கூல் பசங்களாம் இல்லை, அம்மா அப்பா கூட வாங்க, தனியாக வராதிங்க. ஏதாச்சும் டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாங்க. சத்தியமாக ஒரு காம் பிளேஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து மலை ஏறுவோம். சரிங்க, இப்போ நம்ம படி ஏறுவோம். நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா கோவிலுமே ஃபஸ்ட்டு கடவுள் இது தான். இவர் தான் இருப்பார். நம்ம இவரை பார்த்துட்டு தாங்க மேலே போக போகிறோம். இவரை பார்த்துட்டு நம்ம விசிட் பண்ணலாம். மேலே பிள்ளையார் இருக்கார். மேலே ரீச் ஆகும். ஓகேங்க, படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதலாவது படி ஏறுறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து எத்தனை படி இருக்குன்னா 80 படி தான் இருக்குது. மற்ற யூடியூப் சேனல்லாம் நான் பார்க்கும்போது 100 படின்னு சொல்கிறாங்க, 150, 220 அதெல்லாம் இல்லை. ஒன்லி 80 படி தான் மொத்தமாக இருக்குது. அதுவும் இந்த கோவிலோட டைமிங் என்ன அப்படின்னா
மார்னிங் 7:30 to 12, மறுபடியும் ஈவினிங் 4:30 to 6 or 7 அந்த டைம் நான் மேலே இருக்கும் போய் காட்டுறேன். பாவா இவங்களாம் நடக்க முடியல, போயிட்டு இருக்காங்க. வியூ மட்டும் பாருங்க. மேலே போகலாம், இன்னும் நிறைய வியூ பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி 80 படி ஏறிட்டோங்க. அகத்தியர் முனிவருங்க இவர் இருக்காரு. கோவில் இதாங்க, கோவில் தான் வந்தாச்சு. இதான் வந்து வண்டி வர பாதை. இப்போ நம்ம வந்தது தான் நடப்பாதை, இது வந்து வண்டி வந்த பாதை. பஸ் சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ட்ரக்கிங் வரவங்களாம் ரொம்பவே பிடிக்கும், ட்ரக்கிங் லவர் ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து இங்கே ஒரு முனிவர் தாங்க இருக்கார், இங்கே ஒரு முனிவர் இருக்கார், அங்கே அகத்தியர் முனிவர், இங்கே முனிவர் இருக்கார். நம்ம அப்பா அதோ இங்கே இருக்கார். கோவில் வாசலில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம எடுத்துடலாம். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாம் வாங்க. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா தாம்பரம் சானிட்டோரியம் பேக் சைடில் தான் இருக்குது. பச்சைமலை கோவில். சாமியை பார்த்தாச்சு, அதான் வந்தாச்சு. கோவில் சுற்றுறோம். இப்போ வந்து இங்கே வந்து பிள்ளையார் தாங்க இருக்கார். யார் இது? தட்சிணாமூர்த்தி. கூப்பிட்டு தட்சிணாமூர்த்திங்க, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காட் இவர். இதோ நம்ம தலைவருங்க முருகர் இருக்கார். வாராகி இருக்காங்க இங்கே பாருங்க, வாராகி அம்மன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே விளக்கேற்றுறாங்க. நல்ல பக்தி மயமாக ஒரு பெண்ணாக வந்து விளக்கேற்றுறாங்க. எங்களுக்கே அதிசயமாக இருக்குது. நம்ம போய் அந்த பெண்களை பார்ப்போம் வாமா. ஸோ அங்கெல்லாம் விளக்கேறிதா? வாங்கடா. ஸ்ரீதேவிங்க பேரை போட்டுற வேண்டியதான். ஸ்ரீதேவி, பவதாரணி, ரித்திக்ஸ். நம்ம கூட ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம ஃப்ரெண்டு தான். இதுக்கும் அந்த கோவிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லாம் உக்காந்துருக்காங்க. பார்க்கலாம், நல்லா ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் வந்த மாதிரி. ஆமாம், ஜாலியாக இருக்காங்க. என்னங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்க உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சா? இருங்க கேட்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோவில், இந்த ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சூப்பர் கோயில், நல்ல கிளைமேட்டு, லொக்கேஷன்ஸ் வேறு லெவல், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல வரேன். அந்த ஒரு அதாங்க நான் அப்பயே சொல்கிற மாதிரி தான் இப்போயே சொல்கிறேன். ட்ரக்கிங் வரவங்களுக்கு ஆமாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இன்னும் உள்ளே இருக்குல்ல, இன்னும் உச்சி மேலே ஒரு பாம்பு பாருங்க. பாம்புங்க, பாம்பு தெரிகிறதா? பார்த்து இங்கெல்லாம் பார்த்து வாங்க, பாம்பு இருக்குது. ஏறுவோம் இன்னும் கொஞ்சம் இதுக்கு. அங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மன் காளி அம்மனுக்கு வந்து அந்த ரூட்டில் போகணும். அங்கே இப்போ நாங்கள் போகிறோமா இல்லைன்னு தெரில, போகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் காடுக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே இப்போ ஒரு பாம்பை பார்த்தாச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்னும் இந்த படி கொஞ்சம் ஏறி போய் மேலே போய் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கிளைமேட்டுக்கு ஒர்த்தான பிளேஸு. சாமி பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி நாங்கள் அட்வென்ச்சரை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்க, இந்த ஒத்தாடி பாதையில் போவோம், நல்லா இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு பார்த்து சேஃபாக வந்து வாங்க. பாம்பு மானாவாரியாக இருக்குது, பார்த்து வாங்க. வா வாங்கி இருக்கு பாரு. எல்லாம் இங்கே முனிவர் தாங்க, காற்றுல கேட்காது உங்களுக்கு. கொஞ்சம் சவுண்டாக பேசு. இங்கே முனிவர் தான்
அதாவது இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தர்கள் வாழும் சிவன் கோவில் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த சித்தர்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நான் பொய்யா நான் சொல்ல விருப்பம் இல்லை. நான் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வீடு கட்டலாமா? இதெல்லாம் ஏன் கட்டுறாங்க தெரியுமா? ம் இதெல்லாம் இது மாதிரி வச்சுட்டு போனால் அவங்க ஒரு வீடு கட்டுவாங்கன்றது. ஆமாம், இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. நானும் கட்டியிருக்கேன். கட்டிருக்கியா? அப்போ நீ வந்து வீடு கட்டுருவேன் அப்படின்னு ஒரு மூல நம்பிக்கை. எந்த அந்த ஹயக்ரீவர் கோயில் இருக்குல்ல, அங்கே கட்டியிருக்கேன். நிறைய வாட்டி போகும்போதெல்லாம் கட்டுவேன். ஓகே, இந்த நம்ம பட்டீஸ் வந்து இதோ இங்கே உட்காந்துருக்காங்க கீழே. டயர்ட் ஆகிட்டிங்களா? டயர்ட் ஆகிட்டிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? டயர்ட் ஆகிட்டிங்க. கோயிலுக்குள்ளோடு நீங்கள் வரலங்க, நீங்கள் டயர்ட் ஆகிட்டிங்க சொல்கிறீங்க. ஸ்ரீதேவி நீங்கள் ஐலைனர் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஓ மை ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காட், வா வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கடா, இதோ நான் சொன்னது தான் டைமிங் வந்து இங்கே போட்டிருக்கு. மார்னிங் வந்து 7:30 12 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 4:30 8 மணி வரைக்கும் இந்த கோவில் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி நம்ம இந்த லொக்கேஷனை விட்டு இப்போ நம்ம கீழே போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நம்ம கேங்கில் வந்து எப்பயாச்சும் ஒரு ரகலை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அந்த பல சிப்ஸ்லாம் நொறுக்கி போட்டு வெங்காயத்தக்காரெலாம் கட் பண்ணி சிப்ஸ் ஆட்டாங்க. நம்மளால தெரியாதுங்க, அது வந்து பண்ண போகிறாங்க. சிப்ஸ் பேல் அவங்க வெட்டி இருக்கு. நம்ம ஜாலி பண்ணுவோம், கொஞ்சம் வீட்டில் நம்ம ஜோலி ஆகிடுவோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்குறோம். வா, கீழே இறங்குறோம் இப்போ. ஓகேங்க, நாங்கள் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. அவ்வளோதான், இந்த பச்சைமலை மஸ்ட் வாண்ட் டு விசிட். எல்லோரும் வந்து பாருங்கள் ஒரு பக்கம். நான் லொக்கேஷன் சொல்லிட்டேன், டைமிங்கும் சொல்லிட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டைமிங் தெரியலனா நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுக்குறேன். ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். டடா பாய். கடை சொல்லுமா? டாடா. ஓகே, டடா.